செப்டம்பர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி ஒரிசா, ஆந்திரா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதேசி பொருட்களை பயன்படுத்துவது காலத்தின் தேவை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்புடையதாக மாறினால்தான் இந்தியா வளர்ச்சியடையும் எனவும் அவர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்மின் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். H-1B விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் 88 லட்சமாக உயர்த்தியது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கட்டண உயர்வால் ஏற்படும் தாக்கம் குறித்து முழு ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. GST வரி குறைப்பு எதிரொலியாக ஆவின் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் நெய்யின் விலை 690 ரூபாயிலிருந்து 650 ரூபாய்க்கும், 200 கிராம் பன்னீர் விலை 110 ரூபாய்க்கும் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். பேருந்து, மெட்ரோ, ரயில், புறநகர் ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்கும் வகையில் இந்த ஆப் கொண்டுவரப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை சார்பில் 1156 கிராம சுகாதார செவிலியர் மற்றும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கில் விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி கோவைக்கு பதிலாக வேலூர், ராணிப்பேட்டைக்கு அவர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூரில் விஜய்க்கு மாலை அணிவித்த JCB இயந்திரத்தின் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதோடு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. DIG வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவிக்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2,10,00,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க கோரி DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கிராம உதவியாளர் நியமனத்தில் பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. BC, MBC பிரிவினருக்கு 39 வயதாகவும், SC, ST வகுப்பினருக்கு 42 வயதாகவும் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 82,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் ஒரே நாளில் தக்காளி விலை 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கர்நாடகா, ஆந்திராவில் பெய்து வரும் மழையால் வரத்து குறைந்து விலை உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மாலை அணிவதற்காக பக்தர்கள் குவிந்த நிலையில் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஷ்டாக் விழாவை தொடங்கி வைத்த நிலையில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.
சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக புகார் அளித்திருந்த நிலையில் ஆஜராகி விளக்கமளித்தார். சென்னையில் பாலியல் வழக்கில் சிக்கிய பிரசன்ன சதுர்வேதி சாமியார் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆயிரம் கோடி ரூபாய் இரிடியம் மோசடி வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் சாமிநாதன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி செய்த பணத்தில் சாமிநாதன் நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்தது அம்பலமாகியுள்ளது. நடிகர் தனுஷ் நாடு முழுவதிலும் இருந்து வந்த தனது ரசிகர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர்களின் குடும்பத்தினருக்கு உதவி பொருட்களையும் தனுஷ் வழங்கினார். அகமதாபாத்தில் 260 பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான விபத்து தரவுகளை முழுமையாக வெளியிட கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராம் லீலா குழுவின் ராமாயண கதை நாடகத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரியாக ஹிந்தி நடிகை பூனம் பாண்டே நடிக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வேறொருவரை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். 200 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக சுகேஷ் சந்திரசேகர் மீதான வழக்கு அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய நடிகை ஜாக்குலின் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. காசா நகர பகுதிக்குள் நுழைய தயாராகி வரும் வீடியோ காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாகி 31 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. ஆடம்பரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான சோப், ஷாம்பூ, பருப்பசை, சமையல் எண்ணெய், பால் பொருட்கள், பிஸ்கெட், சிப்ஸ், நூடுல்ஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் விலை குறைந்துள்ளது. குளிர்பதன பெட்டி, ஏசி, டிவி, வாஷிங் மெஷின் போன்ற வீட்டு உபயோக பொருட்களின் விலையும் குறைந்துள்ளது. 350 சிசிக்கு குறைவான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள், டிராக்டர்கள், விவசாய இயந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளது. இவை தவிர அழகு நிலையம், சலூன், உடற்பயிற்சி மையம் மற்றும் யோகா மைய சேவைகள், தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு கட்டணம் குறைந்துள்ளது. மேலும் சிமெண்ட், கிரானைட், சலவை கற்கள், செங்கற்கள் விலையும் குறைந்துள்ளது. பான் மசாலா, புகையிலை, சிகரெட், பந்தயம், ஆன்லைன் கேமிங் போன்றவற்றுக்கான விலை உயர்ந்துள்ளது. 2500 ரூபாய்க்கும் அதிகமான விலை உள்ள ஆடைகள், ஆபரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளது. 350 சிசிக்கு மேலான என்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் பெரிய கார்களின் விலையும் உயர்ந்துள்ளது. 2 அடுக்குகளாக மாற்றப்பட்ட ஜிஎஸ்டி புதிய விகிதம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பைக், டிவி, ஏசி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைந்து ஆயிரக்கணக்கான ரூபாயை சேமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெய், பால் பொருட்கள் உள்ளிட்ட மளிகை பொருட்கள், பற்பசை, பிரஷ், சோப்பு உள்ளிட்ட தினசரி அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும்போது 13% வரையிலும், ஆடை மற்றும் காலணிகள் வாங்கும்போது 7% வரையிலும் இனி சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டில் 18% வரையிலும், மருந்து பொருட்களில் 7 முதல் 12% வரையிலும், எழுது பொருட்களில் 7% வரையிலும் இனி சேமிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. 1800 சிசி வரையிலான டிராக்டர்கள்
வாங்கும்போது இனி 40,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும் 1500 சிசி வரையிலான சிறிய ரக கார்கள் வாங்கினால் 70,000 ரூபாய் வரையிலும் சேமிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 350 சிசி கொண்ட பைக் மற்றும் ஸ்கூட்டர்கள் வாங்கினால் 8,000 ரூபாய் வரையிலும், தொலைக்காட்சி பெட்டி வாங்கினால் 3,500 ரூபாயும், ஏசி வாங்கினால் 2,800 ரூபாய் வரையிலும் சேமிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தனது கணவர் சார்லி ஹிர்கை படுகொலை செய்த நபரை மன்னிப்பதாக அவரது மனைவி எரிகா ஹிர்க் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நண்பரும் வலதுசாரி இளைஞர் அமைப்பாளருமான சார்லி ஹிர்க் கடந்த 10ஆம் தேதி உட்டா பல்கலைக்கழக வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் அரிசோனாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சார்லி ஹிர்கின் மனைவி எரிகா ஹிர்க் தனது கணவரை கொன்றவரை மன்னிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். இது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. I forgive him. பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நிகழ்த்திய படுகொலையை சுட்டிக்காட்டியுள்ள நெதன்யாகு பயங்கரவாதத்திற்கு இந்த நாடுகள் மகத்தான பரிசை வழங்குவதாக குற்றம் சாட்டினார். ஜோர்டான் நதிக்கு மேலே பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். சின்ன சேலத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு குளிர்சாதன வசதி கொண்ட கண்டெய்னரில் 5 டன் பூமாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் ஆரிய வைசிய சமூகம் சார்பில் திருப்பதி ஏழுமலையானுக்கு திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மலர் மாலைகள் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 5 டன் சாமந்தி பூக்கள் பக்தர்களால் பூ மாலைகளாக தொடுக்கப்பட்டது. அனைத்து மாலைகளும் திருப்பதி ஏழுமலையானுக்கு குளிர்சாதன கண்டெய்னர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த சிறுவனை தெரு நாய்கள் கடிக்க துரத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நகரை சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் நிஷாந்த் வீட்டிற்கு வெளியே விளையாட வந்துள்ளார். அப்போது வாசலில் இருந்த 4 தெருநாய்கள் கடிக்க துரத்தியதால் பதற்றமடைந்த சிறுவன் வேகமாக வீட்டிற்குள் ஓடிய நிலையில் சிறுவனின் தந்தை நாய்களை அங்கிருந்து விரட்டினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கெரடா பகுதியில் இரவு நேரத்தில் பதுங்கியபடி குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை வேட்டையாட வீட்டின் முன்பு காத்திருந்தது. அப்போது வளர்ப்பு நாயின் சத்தத்தை கேட்டு வீட்டின் உரிமையாளர் சத்தம் எழுப்பியதால் சிறுத்தை அங்கிருந்து சென்றது. இந்த காட்சிகள் வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தில் இருந்து உதகையை நோக்கி சென்ற அரசு பேருந்தை 2 காட்டு யானைகள் மலைப்பாதையில் நின்று
வழிமறித்தன. இதனால் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மிகுந்த அச்சமடைந்தனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை பின்னோக்கி இயக்கி சாதுரியமாக செயல்பட்ட நிலையில் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலியில் 12 பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்கும் பணி தொடங்கியது. இந்த பணியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக 2 கால்நடை மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் மற்றும் 4 கும்கி யானைகளின் உதவியோடு யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது யானை எல்லைமலை அருகே உள்ள புதரில் உள்ள நிலையில் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்து யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் ஜவுளி கடையின் மேற்கூரையில் துளையிட்டு உள்ளே குதித்து 6.85 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கர்நாடகா இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஜவுளிக்கடையின் உரிமையாளர் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சேலத்திலிருந்து பெங்களூரு பேருந்தில் கொள்ளையன் ஏறி சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனடியாக பெங்களூரு விரைந்த போலீசார் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த உதயகுமாரை கைது செய்தனர். அந்த நபர் மீது ஏற்கனவே 5 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடல் 2வது நாளாக கோவில் முன்புள்ள நாழிக்கிணறு பகுதியிலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு சுமார் 80 அடி வரை உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் பச்சை பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரியும்படி காணப்படுகின்றது. மேலும் ஆபத்தை உணராத வகையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பாறைகளின் மேல் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். நவராத்திரி பண்டிகையின் ஷைலபுத்ரி தேவியின் சிறப்பு வழிபாடு நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவும் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டத்துடன் சுதேசி மந்திரமும் இந்த நேரத்தில் புதிய சக்தியை பெறும் என கூறியுள்ளார். அதேபோல வளர்ந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை நோக்கிய நமது உறுதியை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் எனவும் கூறி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வராக இருந்தபோது ஜிஎஸ்டி வரியை எதிர்த்தவர் பிரதமர் ஆனதும் ஜிஎஸ்டியின் தூதுவராக மாறிவிட்டதாக நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விடுத்துள்ள அறிக்கையில் ஜிஎஸ்டி முதன்முறையாக ஜூலை 2017 அமல்படுத்தப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்ததை சுட்டிக்காட்டினார். பாஜக கடந்த 8 ஆண்டுகளாக காங்கிரஸை நம்பவில்லை, எந்த மாற்றங்களையும் கொண்டு வரவில்லை என்று குறை கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரிகளை விதித்த போது அரசாங்கம் வரி கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது பாஜக அரசு அதை ஒரு திருவிழா போன்று கொண்டாடி வருவதாக விமர்சித்தார். 2006 முதல் ஒரே ஒரு முதல்வர் மட்டுமே ஜிஎஸ்டியை எதிர்த்ததாகவும் அந்த முதல்வர் 2014 பிரதமர் ஆனதாகவும் மோடியை ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக முழு தகவலையும் கோரி தொடரப்பட்ட மனுவின் மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் மாதம் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் முழு தகவலும் இல்லை என்றும் விபத்தில் உயிர் பிழைத்த பயணியின் வாக்குமூலம் இடம்பெறவில்லை என்றும் கூறி தனியார் அறக்கட்டளை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தொடரப்பட்டது. இதற்கு மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நடிகை ராதிகாவின் தாயார் கீதா ராதா மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கீதா ராதாவின் பிரிவால் வாடும் ராதிகா சரத்குமார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார்.
கரூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி எம்பி திருச்சி சிவா திடீரென ஆவேசமடைந்து நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 80 அடி சாலையில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சி சிவா மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தாமதமாக வந்தபோது மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் எழுந்தனர். அப்போது திருச்சி சிவா பேச்சை நிறுத்திவிட்டு கோபமடைந்தார். யாராக இருந்தால் என்ன, அவர் பாட்டுக்கு வருவார் என்றும் தான் அடிவயிற்றிலிருந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜி திருச்சி சிவாவுக்கு சால்வை அணிவித்து பின்னர் நாற்காலியில் அமர்ந்தார். அவர் பாட்டுக்கு வர, நீங்க அங்கிட்டு நாம் அடி வயிற்றுல பேசிட்டு பேசலாமா? சென்னை பாரிமுனையில் உள்ள சென்ன கேசவ பெருமாள் கோவிலிலிருந்து திருப்பதி கோவிலுக்கு 11 வெண்பட்டு குடைகள் ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் சென்ன கேசவ பெருமாள் கோவிலிலிருந்து திருப்பதி கோவிலுக்கு வெண்பட்டு குடைகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி இந்த ஆண்டுக்கான திருக்குடை ஊர்வலத்தை தர்மார்த்த ஸ்மிதி டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் வேதாந்தம், அரங்காவலர் RRR கோபால்ஜி தொடங்கி வைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குடைகளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 3 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி திட்டம் விரைவில் மீண்டும் அமலுக்கு வரும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். முன்னதாக சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சதசண்டி ஹோமத்தில் பங்கேற்ற அவர் கோ பூஜை மற்றும் அஸ்வத் பூஜையிலும் கலந்து கொண்டார். சேலத்தில் பெண் தலைமை ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இன்ஜினியர் பட்டதாரியை போலீசார் கைது செய்தனர். தர்மபுரியை சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுகந்தி பாய் உறவினர்களுடன் சென்னைக்கு சென்றுவிட்டு பொம்மிடி ரயில் நிலையம் வந்தபோது அவரிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட ரயில்வே போலீசார் சேலத்தை சேர்ந்த திவாகர் என்பவரை கைது செய்து நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டனர். இன்ஜினியரிங் பட்டதாரியான திவாகர் கடன் தொல்லையால் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தெருநாய்கள் கடிக்க துரத்தியதால் புத்தக பையை தூக்கி எறிந்து பள்ளி மாணவி தப்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 3 தெருநாய்கள் ஆக்ரோஷமாக விரட்டியதை அடுத்து பள்ளி மாணவி புத்தக பையை தூக்கி வீசிய நிலையில் அதனை ஒரு நாய் வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது. உத்தரப்பிரதேசத்தில் டாடா நிறுவனத்தின் பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வந்த உப்பு பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷஹர் பகுதியில் உள்ள சில கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 கடைகளில் டாடா நிறுவனத்தின் பெயரில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட உப்பை போலியாக பேக்கிங் செய்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 935 பாக்கெட் போலி உப்பு பறிமுதல் செய்யப்பட்டு 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். இந்தியாவோட எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எல்லா கையிலையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கும், அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், வேலை அதிகமாகும். இந்த குறைச்சலுங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு நிச்சயமாக குறைச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் எய்ம் பண்ணுற சில ஐட்டம் லைக் 2 வீலர் இல்லை சின்ன கார் அதுக்கும் குறைச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் எல்லாரும் ஆஸ்பயர் பண்ணுறது. அதனால வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும்.
அந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணால் வழக்கமான இப்போ எல்லாமே பண்ணுறாங்களே. கவர்மெண்ட் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் ஏற்றுறாங்களா? இப்போ ஜிஎஸ்டி ஏற்றுறாங்க இறக்குறான்றப்போ அடிப்படை சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்களே. அது எந்த கவர்மெண்ட்னா கேட்குதா? அதுதான் நான் சொல்கிறேன். சாதாரண மக்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் ஏற்றணும். இப்போ கவர்மெண்ட்டில் 30,000 40,000 சம்பளம் வாங்கலாம்னா சாதாரண மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 25,000 சம்பளம் ஏற்றணும். அதே 10,000 12,000 சம்பளம் தான் எப்போ ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும்? அதுதான் கேட்குறேன் நான். துணி ரொம்ப கம்மியாக இருக்கு. பெரிய பெரிய இருந்தது 1000 rupees மேலே இட் வாஸ் 12%. 1000 rupees கீழே இட் வாஸ் 5% அப்படி இருந்தது. இப்போ 2500 இந்த நியூஸ் லேப் ரேட் வந்து இருக்கு. 2500 மேலே போனோம்னா 12% ஆகிடும். நம்மள அப்புறம் பிராண்ட்ல இருந்து என்னன்னா H&M, வெப்சைட், சாரா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிருக்கும். நம்ம ஷூஸ் எடுத்தா அது காஸ்ட்லி ஆயிடும். அண்ட் நம்மள அப்புறம் ஜனங்கள் போடுற டிஷர்ட் எல்லாம் அது 5%ல ஆயிருக்கு. டூத் பேஸ்ட் எல்லாம் 0%ல ஆயிருக்கு. மில்க் நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் 0% ஆயிருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ள நிலையில் பழைய எம்ஆர்பி விலையிலேயே பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. கம்மி பண்ணதால ஏராளமான பொருட்களுடைய விலை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல பாக்கி பொருளோட விலை கம்மி ஆகுதோ இல்லையோ, டீ விலையை முதல்ல ஒரே டீ பாய் கடையில் 10 ரூபா, அதுக்கு இப்போ எதிர் கடையிலேயே 15 ரூபா. சில்லறை இல்லைன்னா அச்சுக்கமாக திட்டுறாங்க. காலையில் 5 ரூபா சில்லறை இல்லைன்னா கடன் கொடுக்க முடியாது. யாருங்க 5 ரூபா சில்லறை 10 ரூபா நோட்டுன்னா உடனே கொடுத்துருவாங்க மக்கள். 5 ரூபா சில்லறை இல்லைன்னா மக்கள் எங்கே போவாங்க? எம்ஆர்பியில் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது சார்? இன்னும் குறைக்கவே இல்லையே. அப்புறம் நம்ம ஹோட்டலில் காப்பி சாப்பிட்றோம், இன்னும் பழைய ஜிஎஸ்டி பொறுத்து தானே வாங்கினுக்கிறாங்க. அது எப்படி இன்னும் குறைக்கவே இல்லை. குறைஞ்ச பிறகு தானே மக்கள் பலன் அடைஞ்சதை பற்றி நம்ம சொல்ல முடியும். எனக்கு மக்கள் பலன் அடைஞ்ச மாதிரி தெரியல. இவங்க நேற்று பிரைம் மினிஸ்டர் விளம்பரப்படுத்திக்கிறார் தவிர இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது என்ன பொறுத்தவரைலாம் பேசிக்லி இப்போ டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நெசசிட்டிக்கு ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் டிஷ்வாஷே சொன்னீங்கன்னா எவ்ரி ஹவுஸ் ஹோல்டில் வந்து டிஷ்வாஷ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கே எல்லாத்துக்குமே 28%லேருந்து 18% ஆயிருக்கு. ஸோ 10% ஃபார் 40,000 rupees ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. 4,000 ரூபா இஸ் குட் அமௌண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் அரிசி, சர்க்கரை கொண்டு செல்லப்பட்ட சரக்கு கப்பல் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஜாம் நகரை தளமாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மூலம் போர்பந்தரில் உள்ள துறைமுகத்தில் இருந்து சோமாலியாவின் புசாசோ பகுதிக்கு கப்பலில் அரிசி மற்றும் சர்க்கரை கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் அந்த கப்பலில் திடீரென தீப்பற்றி எரிந்து கரும் புகை வெளியேறியது. அதிக அளவில் அரிசி வைக்கப்பட்டிருந்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதையடுத்து தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் மான்சரில் பிரிந்து வாழும் மனைவியை கணவர் ஆள் வைத்து கடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்பா நடன பயிற்சி மையத்திற்குள் புகுந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை இழுத்து சென்றனர். கும்பலை பார்த்ததும் அச்சமடைந்த பெண்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் ஓடினார்கள். தகவல் அறிந்த போலீசார் காரை மடக்கி பிடித்து பெண்ணை மீட்டனர். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் மனைவி வேறொருவருடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதால் கணவரே கடத்தியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெண்ணின் கணவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். நடிகர் தனுஷ் தமிழகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை மாவட்ட வாரியாக சந்தித்து வருகிறார். சென்னையில் 4வது சந்திப்பாக வடக்கு மாவட்ட ரசிகர் மன்றங்களை சேர்ந்த 3000 பேரை சந்தித்த நடிகர் தனுஷ் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் பெண்களுக்கு புடவைகளும், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் ஆகியவற்றுடன் சைவ உணவு மற்றும் பிரியாணி வழங்கி மகிழ்வித்தார். மேலும் இதில் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
குடும்பஸ்தன் படம் மூலம் பிரபலமான நடிகை சான்வே மேக்னா திரைப்பட ஷூட்டிங்கில் நடித்து வருகிறார். அப்போது சூடான எண்ணெய் அவரது கையில் பட்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. கைகளில் காயம் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். பால்டிக் கடல் பகுதிக்கு மேல் வான்வெளியில் ரஷ்ய உளவு விமானம் அத்துமீறி பறந்ததாக கூறப்படும் நிலையில் அதை இடைமறித்து தாக்கி அழிக்க ஜெர்மனி தனது ஜெட் விமானங்களை நிலைநிறுத்தியுள்ளது. பால்டிக் கடற்கரையை கொண்டுள்ள ஜெர்மனியின் வான்வெளியில் ரஷ்யாவின் உளவு விமானம் பறந்ததாக நேட்டோ அதிவிரைவு படை தகவல் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அதனை இடைமறித்து தாக்கி அழிக்க 2 யூரோ ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஜெர்மனி நிலைநிறுத்தியுள்ளது. 3 ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி தங்கள் நாட்டு வான்வெளியில் நுழைந்ததாக எஸ்டோனியா கூறிய நிலையில் அது குறித்து வடக்கு அட்லாண்டிக் கவுன்சில் கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை அன்று கூட்டி விவாதிக்க நேட்டோ தயாராகி வரும் நிலையில் ரஷ்ய உளவு விமானம் பறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் ரஹாசா புயல் தாக்கியதால் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பிலிப்பைன்ஸின் வடகிழக்கு மாகாணங்களில் ஒன்றான ககாயானில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கடல் அலையின் சீற்றம் கடுமையாக இருந்தது. தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டது. தலைநகர் மணிலா உள்ளிட்ட பிற இடங்களில் அலுவலக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு லூசான் பகுதியில் நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நடத்தப்பட்ட ஹோட்டல் வெயிட்டர்களுக்கான வினோத பந்தயம் பார்வையாளர்களை வெகுவா கவர்ந்துச்சு. Allez, bonne chance. பிரான்ஸ் கலாச்சாரத்துல கெஃபேயோட முக்கிய பங்கு பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த போட்டி கடந்த பல ஆண்டுகளா நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இந்த ஆண்டுக்கான போட்டியில 100க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் ஹோட்டல் வெயிட்டர்கள் கலந்துகிட்டாங்க. தண்ணி டம்ளர், காஃபி, ஸ்நாக்ஸுடன் கூடிய தட்டை ஒரு கையில சுமந்து கீழே கொட்டாம எடுத்துட்டு நடந்தே போகணும். அதன்படி முக்கிய சாலைகள் வழியா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த போட்டி நடந்துச்சு. போற வழியில வெயிட்டர்களை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. இந்த போட்டியில 27 வயதாகும் கிபி டேமன் என்பவர் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. Je vous entends pas, on continue de les encourager, s'il vous plaît, c'est la dernière. Sous vos applaudissements, mesdames et messieurs. Vous pouvez les applaudir bien fort.